டேய் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுடா, கிளம்பு வா சீக்கிரம். என்ன லேட் பண்ற? அம்மா எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, மறந்து போயிட்டியா? ஐயோ உனக்கு என்ன டெஸ்ட் இருக்கு இன்னைக்கு? எனக்கு ஜெனரல் நாலேஜ் எக்ஸாம் இருக்குமா, ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஐயோ ஏண்டா இப்ப வந்து சொல்ற, டைமே இல்லையே. சரி என்ன பண்ணலாம், வா நீ முதல்ல காலை தென்றல் பாரு, அதுல இருந்து ஏதாவது கொஞ்சமாச்சும் உனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதை வச்சு நீ பாஸ் ஆயிடலாம். ஓடி வா. சோ காலை தென்றல் இட் இஸ். அதனால காலை தென்றல் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு விதமான விஷயங்கள் வரும் அப்படின்றது நிச்சயமா இது நம்ம தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம், நினைச்சு கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சோ பயங்கரமா கரகோஷத்தோட ஒரு வெல்கம் சொல்லி, குட் மார்னிங் சொல்லி, வணக்கம் வணக்கம் வணக்கம், இது காலை தென்றல் வழங்கிட்டு இருக்கிறது உங்க பிரியங்கா. எங்களோட ஸ்பெஷாலிட்டியே என்ன, முக்கியமான விஷயத்த ரொம்ப ரொம்ப ட்ரூவா பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு கொடுக்கிறது தான். சோ அந்த முக்கியமான விஷயத்த வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இன்னைக்கு நான் என்ன விஷயம் கொடுக்க போறேன் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ இந்த குட்டி பையன் கேட்ட மாதிரி என்ன நியூஸ் நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு சிம்பிள் விஷயங்கள் கூட மறந்து போயிடுங்க. அதாவது இப்ப இந்த மாசம் வந்து ஜூலை மந்த்துக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஜூலைன்னு பேர் வந்தது, இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ட்ரிவியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூலை அப்படின்றது ஜூலியஸ் சீசர் அப்படின்ற ஒரு சக்கரவர்த்தி, அவரோட பேரால வந்த ஒரு, அவரோட நேம்ல இருந்து வந்த நியூமராலஜி நேம் தான் ஜூலியஸ், அதுல இருந்து வந்தது ஜூலை. சோ ஜூலை மந்த்துக்கு 31 டேஸ் வந்ததுக்கான காரணமே வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டே அந்த மந்த்ல கொடுக்கணும் அப்படின்ற, பிகாஸ் அவர் ஒரு ஆல்மோஸ்ட் வேர்ல்டே கான்கர் பண்ண ஒரு எம்பரர் அப்படின்ற பேர் இருந்ததுனால அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்து பிளஸ் பேரும் கொடுத்து இந்த ஒரு டே கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து முக்கியமா ஜூலை 13th இஸ் ஜூலியஸ் சீசரோட பிறந்த நாள். சோ அந்த பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம ஜூலை மந்தோட ஸ்பெஷாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த குட்டி பையன் மாதிரி இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எக்ஸாம்ஸ் எழுதும் போது இந்த மாதிரி குட்டி குட்டி நியூஸ்லாம் கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இன்னைக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லியாச்சு, பயங்கரமா வெல்கம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம முதலாவதா அழகான ஒரு செக்மெண்ட் பார்த்துட்டு வரோம், அம்மனை பத்தின ஒரு செக்மெண்ட், கண்டேன் சக்தி பீட்டங்களை. இன்னைக்கு மதுரையை ஆளும் பாண்டிய குமாரி மகள் ஆன மீனாட்சி அம்மனை பத்தி பார்க்க போறோம். அம்பிகையே அருள் புரிவாய், மீனாம்பிகையே அருள் புரிவாய் அப்படின்னு அம்புஜம் கிருஷ்ணா போல பல கவிஞர்கள் பாடின அந்த தாயை பத்தி நம்ம பார்க்க போறோம். சித்திரை திருவிழா அப்படின்ற ஒரு திருவிழா வந்து மாபெரும் ரொம்ப ரொம்ப ஜகஜோதியா அந்த மாசம் பூரா நடக்கக்கூடிய ஒரு திருவிழா ஆகும் மதுரையில. அந்த தெரு வீதிகள் ஒரு வீதியும் அவ்வளவு அழகா கோலாகலமா இருக்கக்கூடிய ஒரு அந்த அழகர் வரதுல இருந்து, தசாவதார ஊர்வலம் வரதுல இருந்து, அவங்க அழகா மோர் சுண்டல் கடலைன்னு எல்லாருக்கும் அந்த அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல இருந்து, அந்த திருவிழா வந்து அதை போய் கலந்துக்கிட்டா லைஃப்ல ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அனுபவமா அது இருக்கும். சோ அந்த திருவிழா பத்தின பகுதிகள் தான் நீங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு சக்தி பீடங்களை வழங்கறதுக்காக வந்துட்டே இருக்காங்க மஞ்சுளா ரமேஷ் அவர்கள். கண்டேன் சக்தி பீடங்களை, மீனாட்சியை பத்தி பாத்துட்டு வாங்க. இதோ கண்டேன் சக்தி பீடங்களை. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கோபுரம் குங்குமம், பக்திக்கு உகந்தது. மஞ்சுளா ரமேஷின் தெய்வீக புத்தகங்கள், ஸ்ரீ ராமர் நடந்த பாதையில் அயோத்தி முதல் இலங்கை வரை நேரடியாக சென்று எழுதிய ஜெய் ஸ்ரீராம். விவரங்களுக்கு 9444376137. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம், பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். வருடமும் இன்றைக்கும் மதுரையிலே மீனாட்சி கல்யாணம் நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். சித்திரையிலே வைகை ஆற்றங்கரையிலே அற்புதமாக கள்ளழகர் எழுந்தருளி இருக்க, அவளுடைய தமையன் அல்லவா, அவன்தானே தாரை வார்த்து கொடுக்க வேண்டும். அவன் அங்கேருந்து வர அற்புதமான அந்த மீனாட்சி கல்யாணம் ஒவ்வொரு வருடமும் நடக்கிறது, கோலாகலமாக நடக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே திரண்டு எல்லோரும் கண்கொள்ளா காட்சியை காணுகிறார். மங்கள ரூபிணி மதியணி சூலினி மன்மத பாணிகளே, சங்கடம் நீக்கிடச் சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே, கங்கண பாணியன் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே,
जय जय शङ्करि गौरि कृपाकरि दुःख निवारणि कामाक्षि जय जय शङ्करि गौरि कृपाकरि दुःख निवारणि कामाक्षि கானுரு மலரென கதிர் ஒளி காட்டி காத்திட வந்திடுவார் தானுரு தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கியே வீசிடுவார் மானுரு விழியாய் மாதவர் மொழியாய் மாலைகள் சூடிடுவார் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிடச் சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே என் குலம் தழைத்திட எழில் வடிவுடனே எழுந்தனல் துர்க்கையளே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி தட தட தந்தட தவிலொலி முழங்கிட தன்மணி நீ வருவாய் கண கண கங்கண கதிர் ஒளி வீசிட கண்மணி நீ வருவாய் பண பட பம்பட பறையொலி கூவிட பண்மணி நீ வருவாய் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பாணியளே கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேழனை கொடு நாற்கரணம் நால்வகை தோற்றம் என்னும் இவற்றை நீக்குதல் பொருட்டு நிகழ்த்தப்படுகின்ற அற்புதம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. தங்க பல்லக்கிலே அம்பாள் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கின்ற அற்புதம் எந்த ஈசன் எம்பெருமான் ஏரமர் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்பவருக்கு அல்லால் சென்று கை கூடுவதென்றால் கந்த மாமலர் உந்தி கடும்புணல் நிலமல்கு கலைமேல் அந்தன் சோலை நெல் வாயில் அறத்துறை அடிக்காதம் அருளே என சம்பந்தர் தேவாரத்திலே பாடிய பெருமகள் இங்கே பெருமையோடு கனல் குமரியளே சங்கடம் தீர்த்திட சமரது செய்தனர் சக்தி எனும் மாயே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி தாருகாவனத்து ரிஷிகளும் ரிஷி பத்தினிகளும் ஆணவ மனத்தால் தங்கள் சுதந்திரர்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள். கடவுளை மறந்தார்கள். இவர்கள் பரதந்திரர்கள் என உணர்த்துதல் பொருட்டு இறைவன் பிச்சாடன மூர்த்தியாக செல்ல ரிஷி பத்தினிகள் அவரது அழகில் ஈடுபட்டனர். பல்கிட அருளிடுவார் கண்ணொழியதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி இடர்த்த
தரு தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய். சுடர் தரு அமுதே சுருதிகள் கூறி சுகமதை தந்திடுவாய். படர்தரு இருளில் பரிதியாய் வந்து பழவினை ஓட்டிடுவாய். ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. जय जय बाला चामुण्डीश्वरी जय जय श्रीदेवी. जय जय दुर्गा श्री परमेश्वरी जय जय श्रीदेवी. जय जय जयंती मंगलकाली जय जय श्रीदेवी. जय जय शंकरी गौरी कृपाकरी दुख निवारणि कामाक्षी. 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 जय जय शंकरी गौरी कृपाकरी दुख निवारणि. அம்மனும் அப்பனும் ரிஷப வாகனத்திலே எழுந்தருளி இருக்கிறார்கள். ஆண்டிற்கு 18 முறை ரிஷப வாகனத்திலே சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளுகின்ற அற்புத திருத்தலம் இந்த மதுரை. जय जय शंकरी गौरी कृपाकरी दुख निवारणि कामाक्षी. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். கண்டேன் சக்தி பீடங்களை. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் கோபுரம் குங்குமம், பக்திக்கு உகந்தது. காஞ்சன மாலையை பார்த்துட்டு வந்தாச்சு. அந்த தேவியை பார்த்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம வராகமூர்த்தியை பார்க்க போறோம். ஆனா திருப்பியும் ஒரு கோவில் ஸ்தலத்துக்கு போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வையகமே வானகமே. அதுல பொன்னியின் செல்வன் அந்த காவியத்துல சொல்ற மாதிரி விலங்குகள்லயே ரொம்ப கஷ்டமான வேட்டையாடவே முடியாத ஒரு விலங்கு காற்றுப்பன்றி. அந்த காற்றுப்பன்றியை பத்தி சொல்றதுக்காக வந்துட்டே இருக்காரு கோவை சதாசிவம் ஐயா அவர்கள். வையகமே வானகமே இதோ உங்களுக்காக. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். தொட்டதெல்லாம் பொன்னாகும் ராசியான பேங்க். தொட்டவுடன் வேலை முடியும் ஈஸியான பேங்க். சிட்டி யூனியன் பேங்க். ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான பசுமை வணக்கம். இன்னைக்கு கானக உழவனை பத்தி நம்ம பேச போறோம். கானக உழவன்னா யாரு? இன்னும் சொல்ல போனா ஆதி உழவன்னு சொல்றவங்க யாரு? வேற ஒண்ணும் இல்ல, கானக உழவன் ஆதி உழவன் என சொல்லுகிற ஒரு உயிரினம் என்றால் அது மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழுகிற காட்டுப்பன்றிகள். காற்றுப்பன்றிகள் தான் கானகத்தின் உழவன். சங்க இலக்கியம் பன்றியை மோளல் என்கிறது. அகழ்ந்து பார்த்துங்க, தமிழ நல்ல வார்த்தை. அகழ்ந்து தின்னும் உயிரினம் என்று பன்றியை குறிப்பிடுகிறது சங்கப்பாடல். இப்ப அகழ்ந்துன்னா என்னன்னா
தோண்டி தின்றது. மேற்கு தொடர்ச்சி மலையில், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையின் சரிவுகளில் தான் பன்றிகள் வாழ்கிறது. ஏன் பன்றிகள் அங்கு வாழ வேண்டும்? ஏன் பன்றிகளை அங்கு இயற்கை படைத்திருக்கிறதுன்னு பார்த்தா, பெரும்பாலும் மலை சரிவுகள் உங்களுக்கு தெரியும். அந்த சரிவுல மழை பெஞ்சா தண்ணி பூரா கீழே ஓடி. ஆனா சரிவுகளிலும் தண்ணீர் நிக்க வேண்டும். சரிவில் இருக்கிற அந்த மண்ணும் ஈரமாக வேண்டும் என சொன்னால் அங்கு காற்று பன்றிகள் வாழ வேண்டும். இப்ப காற்று பன்றிகள் என்ன பண்ணுதுன்னா, அகழ்ந்து தின்னும் ஒரு உயிரினமாச்சே, அதுவும் அதன் முகத்தை பார்த்துத்தான், முக அமைப்பை பார்த்துத்தான் முதல் கலப்பையை மனிதன் செய்தான். இதுக்கு என்ன பண்ணது? பன்றியின் உணவு பெரும்பாலும் கிழங்கு தேடுதல். இப்ப கிழங்கு மண்ணுக்கு அடி இருக்கு. பன்றிகள் தன்னுடைய முகத்தால், தன்னுடைய பல்லால் அப்படி தோண்டிட்டு 1.5 அடி 2 அடிக்கு தோன்றி கிழங்கு தின்பதன் மூலம் மலை சரிவான இடங்களில் ஆங்காங்கே குழிகள் ஏற்படுத்தப்படும். குழிகள்னா 1.5 அடிக்கு 2 அடிக்கு கீழே இருக்கிற மண்ணு மேல வர குழி ஆகுது. மழை பெய்யுது. மழை பெஞ்சா அந்த இடத்துல தண்ணி தேங்குது, மண்ணு ஈரமாகுது. எங்கோ சாப்பிட்டு வந்த ஒரு விதையை அதன் மேலே இருந்து கீழே போடுது பறவைகள். குறிப்பா மரத்தில் உட்கார்ந்து இருக்கிற பறவைகள் அந்த விதையை கீழே போடுது, காடு முளைக்குது. அப்ப காட்டை யார் உருவாக்கி இருக்காங்கன்னு பார்த்தா கானக உழவன் பன்றியும், அதுபோல ஏற்கனவே பறவைகளும் தான் இந்த காடுகளை உருவாக்கி வச்சிருக்குதுன்னு பார்த்தோம். இப்ப நமக்கு முன்னோர்களுக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்கு, நல்ல பழக்கம் கூடாது. இவங்க போகும்போது, குறிப்பாக குறிஞ்சி நிலத்தை நெருங்கி மக்கள் போகும்போது, அங்க என்ன விலங்குகள் அதிகமா இருக்கோ, எந்த விலங்குகள் மிகுந்து காணப்படுதோ அந்த விலங்குகளின் பெயர்களை சூட்டுவது என்பது குறிப்பாக நம் முன்னோர்களின் வழக்கம். யானைகள் எங்கு அதிகமா இருக்கோ அதுக்கு பேர் ஆனைமலைன்னு இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல 4 இடங்கள்ல ஆனைமலைன்னு பேர் இருக்கு. ஆடுகள் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அதுக்கு ஆட்டுமலைன்னு பேரு. அப்ப அதே மலை பன்றி மலைன்னு ஒண்ணு இருக்கு. கோவைக்கு ரொம்ப அருகில பன்னி மடைன்னு ஒரு ஊர் இருக்கு. இப்ப பன்றி மலை எங்க இருந்துச்சுன்னா, முன்னொரு காலத்தில் கொடிக்கானல், இன்னைக்கு அதனுடைய பேரு கொடைக்கானல் சொல்றோம். முன்னொரு காலத்தில் அதுக்கு பேரு கொடிக்கானல். கொடிக்கானலின் பெரிய பகுதி எதுனா பன்றி மலை. இன்னைக்கு பன்றி மலை ரொம்ப சுருங்கிருச்சு. குறிப்பா கொடைக்கானலில் பன்றி மலை என்பது ஒரு சிற்றூருக்கும் கீழ் சுருங்கி போச்சு. அதுக்கு பேர் இப்ப பழனி மலை. ஒரு காலத்தில் நன்னீர் ஆமைகள் அதிகமாக வாழ்ந்திருக்கிற ஆமையூர் தான் பிற்காலத்தில் ஆம்பூர் என்று பெயர் பெற்றது. அது போலதான் இன்னைக்கு அன்றிருந்த பன்றிமலை பழனிமலை என்று பெரிதாக வந்த பிறகு பன்றிமலை சுருங்கிருச்சு. இன்னொரு பெரிய சான்றை சொல்லுகிறது வரலாறு. பன்றிமலையில் உற்பத்தியாகி பெரியகுளம் பகுதிக்கு செல்லுகிற நதிக்கு பெயர் வராக நதி. நாம பேசுனது போல பன்றிமலையில் உற்பத்தியாகி பெரியகுளம் பகுதிக்கு போகிற நதிக்கு வராக நதி என்று பெயர் என்றால், வராகன் என்றாலும் பன்றி என்றுதான் பொருள். ஆனா இப்ப பன்றிமலை சுருங்கி. முதலெல்லாம் காட்டு விலங்குகள் 90% அங்கிருக்கிற ஆற்றலை, குறிப்பாக காட்டு வளங்களை 90% எடுத்துருச்சு. இங்கிருந்து போன மனிதர்கள் 10% எடுத்துட்டாங்க. எந்த எதுவும் இல்லை, இவங்களுக்குள்ள சண்டை கிடையாது. இப்ப என்ன ஆகுது? அதுவும் அண்மை காலத்தில் காட்டுக்குள் மனிதர்களின் பெருக்கம் அதிகமாகி காட்டின் வளங்களை 90% மக்கள் எடுத்துக்கொள்ள 10% தான் மற்ற விலங்குகளுக்கு கிடைப்பதால் தான் மனித விலங்கு மோதல் தொடங்கி இருக்கிறது. ஏன்னா 90% எடுத்துட்டா காட்டுக்குள் வறட்சி, ஆனா மக்கள் வாழுகிற பகுதியில் பசுமை. காட்டுக்குள்ள தண்ணீர் இல்லை, ஆனால் மக்கள் வாழுகிற இடத்தில் நீச்சல் குளமே இருக்கு. இப்ப பசிக்காக உள்ள வருது, குறிப்பா தண்ணீருக்காக வருது.
வனவிலங்குகள் மோதல் தொடங்குது. இப்ப விவசாயிகள் தான் ரொம்ப கவலைப்பட்டு இது தொடர்ந்து நடக்குது. அதுவும் குறிப்பா வன விலங்குகள் பயிர்களை சேதம் செய்யுது. எங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு சேதமாகுது தெரியுமா? ஒரு பட்டியல். இப்போ ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுக்க, அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் மலையடிவாரங்களில் கொஞ்சம் மலைக்கு மேலும் இருக்கிற மனிதர்கள் என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா, கரும்பு போட்டு வச்சிருக்காங்க, நெல்லு போட்டு வச்சிருக்காங்க, சேனைக்கிழங்கு போட்டு வச்சிருக்காங்க, மரவள்ளி கிழங்கும் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப சேனைக்கிழங்கு அங்கெல்லாம் பன்றிகள் அகழ்ந்து சாப்பிட்டு காலங்காலமாய் கிழங்கை சாப்பிட்டு பழகிய விலங்கு மலையடிவாரத்துக்குள்ள வருது. இப்ப விவசாயிகள் சொல்லுகிறார்கள், ஒரு ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் வன விலங்குகளால் பயிர்கள் சேதமடைகிறதுன்னு சொல்றோம். ஒரு பக்கம் நியாயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வன விலங்குகளை இயற்கை ஏன் காட்டில் வைத்திருக்கிறது என சொன்னால் அது சூழல் சமன்பாடு கருதி வைத்திருக்கிறது. குறிப்பாக பல்லுயிர்களோடு தான் நாம் வாழ வேண்டும் என்பதற்கு சூழல் சமன்பாடு காரணமாக இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் பல மாநிலங்களில், மேற்கு வங்கம், கோவா போன்ற பகுதியில் எல்லாம் யானையை சுட வேண்டும், காட்டு மாடுகளை சுட வேண்டும், மயில்களை சுட வேண்டும், மான்களை சுட வேண்டும், அதுபோல குரங்குகளை சுட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வன சட்டங்களில் இருந்து வன பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கிற இவையெல்லாம் நீக்கிவிட்டு இவையெல்லாம் சுட்டு தள்ளினால் நாம் நிம்மதியாக வாழலாம் என்று நினைக்கிறார் மனிதன். உள்ளபடியே 90 விழுக்காட்டினுடைய காட்டின் வளங்களை மனிதர்கள் எடுத்துக்கொண்ட பிறகு 10 விழுக்காட்டு வளங்களோடு வாழ முடியாத வன விலங்குகள் இன்றைக்கு மனித திரள் நோக்கி நகர்ந்து வருகிற ஒரு சூழலை புரிந்து கொள்ளாமல் தன் போக்குக்கு தான் மட்டும் பிழைத்தால் போதும் என்கிற சுயநல நோக்கத்தோடு வன விலங்குகளை நாம் சுட வேண்டும் என்று நினைத்தால், மனிதர்கள் நினைத்தால் உள்ளபடியே வனவிலங்குகளை குறுகிய காலத்தில் 2 மாசம் 3 மாசத்துக்குள் வனவிலங்கை இல்லாமல் அழித்து விடலாம். ஆனால் இயற்கை மனிதர்களை அழிப்பதற்கு பெருங்காலம் எடுத்துக்கொள்ளாது. வனவிலங்குகளை வாழ வைத்து காட்டை வாழ வைத்தால்தான் நதிகள் சமவெளி பகுதிக்கு வரும். அப்போ நதிகள் சமவெளி பகுதிக்கு வர வேண்டுமானால் காட்டு விலங்குகள் காடுகளில் வாழ வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்குன்னு சொல்றோம். நான் சொன்ன அந்த காட்டு பன்றியினுடைய ரோலை நம்மால் செய்ய முடியாது. அதுவும் மலைச்சரிவில், குறிப்பாக பள்ளங்களை தோண்டி மலைச்சரிவில் மழை பெய்கிற போது ஓடி வருகிற நீரை தேக்கி பறவையின் எச்சத்தில் பயிர் செய்கிற அந்த கானக உழவனை காடு இழந்து விட்டார். காடு இருக்காது. இப்ப காடு இருக்காது. அந்த காடுகளில் கட்டடங்கள் வேண்டுமானால் முளைத்துவிடும். ஆக பன்றியை சுடுவதும் எந்த விலங்கை சுடுவதும் மனிதனின் அடாத செயல். எல்லா விலங்குகளோடும் வாழ வேண்டும் என்பது இயற்கையின் விதி. இயற்கையின் விதியை எப்போதும் மீறக்கூடாது. நம்மளோட காலை தென்றல் பொதிகை அப்படின்னு சொல்லும் பொழுதே முக்கியமான விஷயம் தமிழ், நம்மளோட அழகான தமிழ். தமிழ்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்னென்ன மாதிரி தமிழ் ஞாபகம் வருது? செந்தமிழ், முத்தமிழ், பைந்தமிழ், நெல்லை தமிழ், கோவை தமிழ், தஞ்சை தமிழ், நம்மளோட ரொம்ப ரொம்ப அழகான சென்னை இல்ல மெட்ராஸ் தமிழ். ஸோ இத்தனை தமிழ்களும் இருக்கும் பொழுது நம்ம அந்த ஆங்கில தமிழ்னு ஒன்று நம்ம ஜென்ரேஷன் தான் ரொம்ப ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆங்கில தமிழ் எந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டியா இருந்தாலும் அந்த ஆங்கிலத்தை நம்ம கலக்கும் பொழுது நிச்சயமா அந்த தமிழோட அதை நம்ம டைல்யூட் பண்றோம். இப்பவே நான் சொல்லும் போது ஆங்கிலம் இல்லாம சொல்ல முடியல.
சோ நம்ம அதை எப்படி நம்ம இன்னும் மெருகுபடுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வாசிப்பு பழக்கத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். நம்ம நிறைய தமிழ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கும் பொழுதும் புத்தகங்கள் படிக்கும் போதும் சின்ன சின்ன கட்டுரைகள் படிக்கும் பொழுதும் நம்மளோட வாசிப்பு இன்க்ரீஸ் ஆக ஆக தமிழோட அந்த ஆற்றல் இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்ப நம்ம தமிழ் இவ்வளவு பத்தி பேசியாச்சு. இன்னும் அதை அழகா சொல்ல வரதுக்காக தமிழ் விருந்து வழங்க வந்துட்டே இருக்காரு முனைவர் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள். தமிழ் விருந்து இதோ உங்களுக்காக. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்போ எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். புதுகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். தமிழ் விருந்து பிரமாதம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. மற்ற எதை காட்டிலும் நமக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி தெரியுங்களா? இப்ப ஒன்றும் இல்லை, பார்த்துக்கிட்டே இருந்தால் சில நேரங்களில் கண் வலிக்குதுங்க அப்படிம்போம். அதே நேரத்தில் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் வலிக்குதுங்க அப்படிம்போம். இந்த காதுக்கு மாத்திரம் ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, கேட்டுக்கிட்டே இருந்தாலும் காது வலிக்காது. அதான் அதனுடைய சிறப்பு. அப்புறம் இன்னொன்று என்ன, கண்ணுக்கு கூட மூடி வச்சிருக்கிறார் கடவுள். வேணும்னா பாரு இல்லாட்டி முடிக்க அப்படின்னு. இமைகள் வாய்க்கு அது மாதிரி இருக்குது, இதழ்கள். ஆனால் காதுக்கு வைக்கல பாருங்க, திறந்தே இருக்குது. அது என்ன அர்த்தம்? எப்ப வேணாலும் உனக்கு நல்ல செய்தி வந்து காதுல விழுகும். அது நீ கேட்டு பழகிக்கும். எனைத்தானும் நல்லவி கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். இப்ப வானொலியில ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கும் தொலைக்காட்சியில பாக்குறதுக்கு என்ன வேறுபாடுங்களா? இந்த பாருங்களேன், மலைகள் என்ன அற்புதமா இருக்கின்றன அப்படின்னு நான் வானொலியில சொன்னா நீங்களா ஒரு மலையை கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்க. அது மலை இருந்துச்சோ இல்லையோ தெரியாது. ஆனா இப்ப தமிழ் விருந்துல நீங்க பாக்குற போது இந்த மலை எந்த மலை அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வருது. அண்ணாமலையா அழகர் மலையா என்ற ஒரு எண்ணம் வருதுன்னு சொன்னா அப்படியான நிலைமைக்கு இந்த அழகு இருக்குதுங்க. தமிழ் இலக்கியங்கள்ல நாவல், சிறுகதை, அதே போல புதினம் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இது தவிர கவிதைகள் அப்படின்னு சொன்னா மரபு கவிதைகள் தான் நம்மகிட்ட இருக்குது. நம்ம நிறைய மரபு கவிதைகள் பத்தி பேசுறோம். ஏறத்தாழ 2000 ஆண்டுல 21ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுகள்ல 19ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்ச போதுதான் 19, 20, 21 தான் நமக்கு பெரும்பாலும் வந்து இந்த அச்சுகள்லாம் வந்த பிறகு மாற்றங்கள் வந்தது. இந்த கவிதைகள் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மரபுக்கும், அதாவது கடைசி வரி 3 சீர்ல இருக்கணும், மேல இருக்கிறதெல்லாம் 4 சீர்ல இருக்கணும், ஈட்டடி முச்சீராய் ஏனையடிகள் 4 சீராய், காய் மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வந்து வருவது வெண்பான்னு சொல்லுவோம். அது மாதிரி ஆசிரியப்பாவுக்கு இது மாதிரி சொல்லுவோம். இலக்கணம்லாம் உண்டு, கலிப்பா வஞ்சிப்பா இலக்கணம்லாம் உண்டு. ஆனா இவையெல்லாம் இல்லாமல் கருத்துக்களுக்கு முதல்ல கொடுத்து இந்த சட்டத்தை உடைச்சிட்டு வந்தது புது கவிதைம்பாங்க. இப்படி வைங்களேன், காதுக்கு சொல்வது மரபு கவிதை, கண்ணுக்கு கருத்துக்கு சொல்வது பொது கவிதை. எப்படி வச்சுக்கலாம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார்ம் என்றால் வடிவம், மரபு கவிதை ஃபார்முக்கு. ஆனா புது கவிதை என்ன தெரியுங்களா? கருத்துக்கு. செய்தி இருக்கா விடப்பா, அதில் போயிட்டு நீ வந்து எதுக்கு பாக்குற? அப்ப மரபு கவிதை என்ன ஆகுறது? இதுக்கு நியூ போயிட்ரிங்கிற பேரை முதல்ல உருவாக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா வால்ட் விட்மன் என்கின்ற அந்த மேல்நாட்டு அறிஞர் தான். இந்த வால்ட் விட்மனை பற்றி சொல்றப்ப எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? நான் சில ஆண்டுகளுக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். பிலடெல்பியான்னு அமெரிக்காவில் நியூயார்க்ல இருந்து பக்கத்துல போயிருந்தேன். அங்க அந்த ஊர் தான் அவர் வால்ட் விட்மன் பிறந்த ஊர். புள்ளின் இதழ்கள் அங்கின்ற அவருடைய முதல் அந்த முயற்சி தான் உலகம் முழுவதும் புதுக்கவிதையை கொண்டு வந்திருந்தாங்க. நான் போன உடனே அங்க இருக்கவங்கள்ட்ட வால்ட் விட்மன் வாழ்ந்த வீட்டை போய் பார்க்கணுமே அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். வந்தவங்கெல்லாம் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் கேட்பாங்க. நீ வால்ட் விட்மன் பேசுறீங்களே எப்படின்னு கேட்டாங்க. நான் தாண்டி வர்ற போது விட்மன் பிரிட்ஜ்னு பார்த்தேன். எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. அவர் பேர்ல இருக்கு. இப்ப நம்ம இந்த பாரதியார் பேர்ல பாலம் வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி. அதனால என்ன செஞ்சேன், உடனடியா அவங்களை கூட்டிட்டு போனேன். அவர் வீட்டுலங்க அதை அப்படியே பாதுகாக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, அப்படிலாம் நம்ம ஊர்ல வச்சா எப்படி இருக்கும். பாரதியார் பிறந்த வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அந்த வீடு இவர் பிறந்த இடம்னு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா வால்ட் விட்மன் இருந்த அந்த வீடு எப்படி சரிங்களா? அவர் உட்கார்ந்து இருந்த நாற்காலியில இப்பதான் அவர் எந்திரிச்சு போனார் போல் இருக்கு. அப்படி தோணுச்சுங்க. எப்படின்னு கேட்டா, அதாவது பேனா திறந்துருக்குது, எழுதிட்டு இருந்தாராம். காஃபி கோப்பை இருக்குது, அதுல பாதி குடிச்ச மாதிரி வச்சிருக்காங்க. எப்படிதான் செட் பண்றாங்களோ தெரியல. இப்ப இந்த கடைக்கு போயிருக்காருங்க வால்ட் விட்மன். இப்ப வந்துருவார். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதர். அது மட்டும் இல்ல, அவருடைய அந்த சிமிட்ரின்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடம்,
அங்கேயும் போய் பார்த்து வந்தாங்க. என்ன அழகான விஷயங்கள். இந்த புதுக்கவிதைக்கான உயிர் கொடுத்தவருடைய இடத்தை பார்த்து தொட்டு கும்பிட்டு வந்தேன். இப்ப பாருங்க, இந்த புதுக்கவிதையை பாரதி முயற்சி எடுத்திருக்கிறார். எங்க முயற்சி பண்ணிருக்காரு தெரியுங்களா? பாஞ்சாலி சபதம், அவருடைய முப்பெருங்காப்பியங்கள் ஒன்று பாஞ்சாலி சபதம். அந்த பாஞ்சாலி சபதத்துல அது மரபு கவிதைப்படியே எழுதியிருப்பாரு. ஆனாலும் அதுல ஒரு இடத்துல ஒரு அழகான விஷயம் சொல்லுவாரு. எங்கன்னு தெரியுங்களா? மாலை நேர வர்ணனைன்னு ஒரு வரும். இந்த மாலை நேர வர்ணனையில இப்ப சூரியன் இந்த மேற்க மறைதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த மறைகின்ற அழகை பாஞ்சாலிக்கு அர்ஜுனன் காட்டுவான். எப்படி சொல்லுவான்? அவங்க வந்து அத்தினாபுரத்துக்கு போறாங்க, சூதாடுவதற்காக அவன் கூப்பிட்டுருக்கான். யாரு? துரியோதனன். ஆனா இவங்க அது தெரியாம போறாங்க. போகிற போது மாலை நேர வர்ணனை, காப்பியம் பாடுகிறவனுக்கு அது இருக்கணும். அந்த மாலை நேர வர்ணனை தான் தமிழ் இலக்கியத்தில் முதலில் வந்த பொது கவிதைங்கிறாங்க. அதாவது பாரடி இந்த வையத்தின் இயல்புகளை அப்படிங்கிற மாதிரி தகத்தக என்னும் இன்னும் சூரியன், மேற்கு வானம் எப்படி இருக்கிறது என்று சொல்ல 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 அழகா இருக்கும். இதே போல இது அதுக்கு பிறகு வசன கவிதை ஒன்று வந்தது. இந்த வசன கவிதை என்பது என்ன அப்படின்னா, வசனம் மாதிரியே எழுதிட்டு போயிருப்பாங்க. அதுல எதுக மோனையெல்லாம் இருக்காது. மேத்தா அவர்கள் கூட ஒன்று எழுதினாரு. என்ன அப்படின்னா, அந்த காலத்துல ராஜாக்கள் வர்றப்ப எப்படி வருவாங்க என்றால், எதுகை பல்லக்கு, மோனை செங்கோல், அப்புறம் ஆட்படைகள், புரவி, தேர் என்கின்ற இந்த முடியரசு வீழ்ந்த ஜனநாயக ஆட்சியே புதுக்கவிதை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார். அதாவது மன்னராட்சி விழுந்து மக்களாட்சி வந்தது போல எதுக மோனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கவிதையினுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுதான் இதனுடைய காலம்பாங்க. இது எப்ப ழா பத்திரிகை ஒன்று இருந்தது, மணிக்கொடியிலே இந்த முயற்சி ஆரம்பிச்சது. பிறகு அது எப்படி வந்து சேர்ந்ததுன்னா, வானம்பாடி கவிஞர்கள் என்று ஒரு குழுவினர் ஆரம்பிச்சாங்க. அதுல வானம்பாடி கவிஞர்கள் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறவர் வந்து சிற்பி இருக்கிறாரு, புவியரசு இருக்கிறாரு. அதே போல நம்முடைய சமீபத்தில் மறைந்த அப்துல் ரஹ்மான் போன்றவர்கள், இன்னும் பலர் வந்து அந்த வானம்பாடி குழுவில் இருந்தாங்க. பூமியை புரட்டி போடுகிற அந்த நெம்புகோல் கவிதையை பாடப்போகிறவன் யார் என்ற ஒரு வார்த்தையை அதில் கேட்டிருப்பாங்க. சரி, இன்னைக்கு இந்த புதுக்கவிதைகள் வந்துருச்சே, இதனால என்ன லாபம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தமிழ் பேராசிரியர். புதுக்கவிதையெல்லாம் 1000 விஷயம் வந்துருச்சுங்க. ஆனா ஒன்னே ஒன்று என்ன தெரியுங்களா? எல்லாரும் கவிதை எழுத ஆரம்பிச்சதுனால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் என்னன்னா, அவர்கள் கவிதைக்கு பதிலாக தெரிகிறதே தவிர என்ன சொல்ல வருகிறார் என்று தெரியவில்லை. எந்த கவிதை நம்ம இருக்க வேண்டும்? அதுல நவீன கால புதுக்கவிதையினுடைய பிதாமகர்னு கேட்டு சொன்னா, சமீபத்தில் மறைந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள் எப்படி சொல்லுவார் தெரியுங்களா? ஒரு முறை அவரை வந்து ஒரு குடும்ப கட்டுப்பாட்டு இதுக்கு வந்து அரசு கூப்பிட்டுச்சான், வந்து நீங்க பேசணும், மக்களுக்கு விழிப்புணர்வு தரணும். அப்ப அவர் சொன்னாராம், நான் வந்து என்னங்க பேச போறேன், 2 எழுதி தரேன் கவிதை, அதை வாசிங்கனாராம். அதே மாதிரி எழுதி கொடுத்தாராங்க 2 வரியில. எப்படி? குடும்ப கட்டுப்பாட்டுக்காக அந்த விழா, விழிப்புணர்வு விழா நடக்குது. குழந்தை வேண்டுமென்று பெண்கள் அரசை சுற்றினார்கள், அது அந்த காலம். குழந்தை வேண்டுமென்று பெண்கள் அரசை சுற்றினார்கள், அது அந்த காலம். குழந்தை வேண்டாம் என்று அரசு பெண்களை சுற்றுகிறது இந்த காலம் அப்படின்னாரு. இந்த அரசுங்கிற ஒரு வார்த்தை முதல்ல அரசு மரம், பின்னாடி கவர்மெண்ட். பாத்தீங்களா? சுருங்க சொல்லல், விளங்க வைத்தல், நவீந்தோர்க்கின்மை, நன்மணி வைத்தல் சொல்லி நல்ல அழகாக நமக்கு நன்மொழி இலக்கணம் சொல்வது போல புதுக்கவிதையில அழகழகான விஷயங்களை சொல்லலாங்க. மீண்டும் வருக காலை தென்றல் இதோ. சோ இப்ப நம்ம வந்து அழகான 3 நிகழ்ச்சிகள் பார்த்தாச்சு. இதெல்லாம் நீங்க வரிசையா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிற நிகழ்ச்சிகள். அடுத்தது என்னன்னு உங்களுக்கே தெரியும், நம் விருந்தினர். நம் விருந்தினர்ல இன்னைக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு தாட் வந்துச்சு. அதாவது நாங்க படிச்ச ஒரு குறளை பத்தின ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குறள் அப்படின்னு திருக்குறளை பற்றி ஒரு வாக்கியம். அதாவது அந்த திருக்குறள்ல வந்து இந்த நம்பர்ஸோட முக்கியத்துவம், அதாவது அந்த சின்ன ஒரு கடுகுல 7 கடல் அளவுக்கு அதோட முக்கியத்துவம் மற்றும் இன்ஃபர்மேஷன் மற்றும் மகத்துவம் இருக்கு அப்படின்றது அவ்வளோ அழகா அந்த எளிமையா 2 வரிகள்ல சொல்லியிருந்தாங்க. நம்ம திருக்குறளே பியூட்டிஃபுல்லி அரேஞ்ச்ட் ஒரு நம்பர் ஃபார்மேட்ல அரேஞ்ச் பண்ணி பற்றிக்க ஒரு அழகான ஒரு விஷயமாகும். அதாவது இந்த 1330 குறள்களும் எப்படி கிளாசிஃபை ஆயிருக்கு, அந்த குறள்களோட அந்த கப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வரிகளும் 7 வார்த்தைகள் இல்ல 8 வார்த்தைகளை வச்சு அதை மெஷர் பண்ணி ரொம்ப ஒரு பாங்கா அதை எழுதி வச்சிருக்கிறது தான் நம்மளோட திருக்குறள். நம்ம வள்ளுவரோட அவ்வளவு அழகான ஒரு படைப்பு.
சோ ஏன் இப்ப நம்பர்ஸ் பத்தி பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் நியூமரிக்கல் அப்படின்னும் போது அதுக்கு நிறைய சிக்னிபிகன்ஸ் அண்ட் பவர் இருக்கு. சோ அந்த நம்பரை வந்து ரொம்ப ரொம்ப சில பேர் இப்ப நம்ம ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் பிரெயின் அதிகமா இது பண்றவங்க வந்து நம்பர்ஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. லெஃப்ட் பிரெயின் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க கிரியேட்டிவா ரொம்ப இருப்பாங்க. சோ இன்னைக்கு நம்ம ஒரு நம்பர் மெஜிஷியன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்கள ரொம்ப ரொம்ப யங் பர்சன். அவங்க வந்து நம்பர்ஸ் நியூமரிக்கல் மெத்தட்ஸ்லால உலகத்தையே வந்து புரட்டி போட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கெஸ்ட் நம்ம சந்திக்க போறோம். மிஸ் கலாவதி அவர்கள். வணக்கம் பொதிகை சார்பில் இருந்து கலாவதி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த காலை வேளையை உங்களோட நாங்க பகிர்ந்துக்கிறதுல. சோ பொதிகை சேனலுக்கு வந்ததுக்கு நீங்க ஹாப்பியா இந்த ப்ரோக்ராம் சந்தோஷமா இருக்கு. வெரி குட் மார்னிங் டு யூ. சோ இப்போ வந்து நீங்க இப்போ இந்த நியூமராலஜி மட்டும் இல்லாம முக்கியமா நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட், அதுவும் இல்லாம ஒரு செஸ் சாம்பியனா இருந்துட்டு இருக்கீங்க. சோ இவ்வளவு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்க்கு முதல்ல ஆரம்ப கட்டம் எதுவா இருந்தது? உங்களோட ஸ்கூல் லைஃப், நீங்க வளர்ந்து வந்த அந்த பேக்ரவுண்ட் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒரு ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஹாபி, எல்லாமே ஹாபி மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஆமா, ஒரு ஏஜ்ல ஒரு கிளாஸ்ல ஒரு இதான் ஆரம்பிச்சேன். ஓகே. இப்ப ஷேர் பாக்கும்போது வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சு 8th பண்ண 7th ஸ்டாண்டர்ட்லயே ஆரம்பிச்சிட்டீங்களா? வாவ். எப்படி? ஆனா 7th ஸ்டாண்டர்ட்ல நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு விளையாட்டுத்தனமா தானே மைண்ட் இருக்கும் இல்லையா? ரொம்ப ஃபன் திங்ஸ் தான் பண்ணணும்னு தோணும். ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? எப்படின்னா வந்து எங்க அப்பா வந்து கேஷுவலா போன் பேசிட்டே இருப்பாரு. சும்மா அந்த கம்பெனி நேம்ஸ் நிறைய சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு சில நேம்ஸ் கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கும், நம்ம அந்த ஆட்ல வர நேம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. சோ அதனால அந்த கியூரியாசிட்டில என்ன இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ முதல்ல வந்து கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒரு புக் வாங்கி கொடுத்தாரு. அதுல வந்து இந்த மாதிரி ஷேர்னு ஒண்ணு இருக்குன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, மார்க்கெட் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி வந்து இந்த மாதிரி நிறைய ஷேர்ஸ் இருக்கு, இல்லன்னு சிம்பிளா சொல்லும் போது பையிங் அண்ட் செல்லிங் அந்த மாதிரி பண்ணுவோன்ற பேசிக்கா மத்த சொன்னாரு. அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆக புக்க கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் என்னென்ன டேர்ம்ஸ் இருந்துச்சுன்ட்டு. அப்ப பாக்கும்போது வந்து ஈக்விட்டி, நெட் ப்ராஃபிட் மார்ஜின், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், அப்புறம் மார்க்கெட் வேல்யூ, இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின் என்ன, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் என்ன, அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ, ஈக்விட்டி, இதெல்லாம் என்னென்ன ஒரு கேட்டுட்டே இருந்தேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, வெப்சைட்ல வந்து மணி கண்ட்ரோல் ஒரு வெப்சைட் இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணலாம் சொல்லி எனக்கு இதை சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் என்ன பண்ண, எனக்கு வந்து சும்மா அந்த ஒரு ஷேர்ஸ் வந்து சும்மா கொரி பண்ணி பாத்துறேன், இந்த கிராஃப்ஸ் எப்படி இருக்கு, சும்மா இது ஜாலியா தான் பண்ண அதை ஒரிஜினலா கொரி பண்ணி பார்க்கும்போது வந்து ஒரு ஷேர் ஒரு சில கிரைட்டீரியால இருக்குமோ இந்த ஷேர் இந்த மாதிரி இருக்குன்றது கண்டுபிடிச்சேன். அது என்னன்னா வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 10 to 15% இருக்க ஷேர்ஸ், அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 16 to 25%, இந்த மாதிரி இருக்க ஷேர்ஸ் வந்து ஒரு கிராஃப் ஒரு பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரி தோணுச்சு. அது முதல்ல வந்து அது ஒரு பார்த்தேன். அப்புறம் வந்து பிஎஸ்சின்ற வெப்சைட்ல வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஒண்ணு சொல்லுவோம். அது எப்படின்னா ஒரு ஷேர் வந்து யார் எவ்வளவு ஹோல்ட் பண்றாங்கன்றது. அப்புறம் பார்க்கும்போது வந்து ப்ரமோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 90% இருக்கிற ப்ரமோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஆக்டிவா இல்ல, வால்யூம் ட்ரேடிங் ரொம்ப கம்மியா இருக்குன்றது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி வந்து சப்போஸ் 60% அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா வந்து கரெக்டா வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டா போகுது. அப்ப ஷேர்ஸ்ன்றது வந்து அருமையான விஷயம். நீங்க இவ்வளவு அதை ஒரு ஒரு ஹாபியா ஆரம்பிச்சு நீங்க இவ்வளவு டீடைலா படிச்சிருக்கீங்க, உள்வாங்கிருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம். இப்போ ஷேர்ஸ் அப்படின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஒரு ட்ரேடிங் பிசினஸ் பர்சன்ஸ் இருந்தாலும் நார்மல் பீப்புள் கூட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லி யோசிப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஆனா ஒரு பயம் இருக்கும், ஷேர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் தெரியாம அதுக்கு ஒரு நாக் இருக்கணும், தெரிஞ்சாதான் ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு தாட் இருக்கு. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சப்போஸ் அந்த லாஸ் அண்ட் கெயின் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், அதோட எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதுல எப்படி நார்மல் பர்சன் கூட பண்ணலாம், இல்லைன்னா வந்து சிஸ்டமேட்டிக்கா அனலிட்டிக்கலா பண்ணணும். சும்மா வந்து பிளைண்டா கேட்டு வந்து நியூஸ் கேட்டு அப்படியே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அந்த பேக்ரவுண்ட் இதெல்லாம் இப்ப நான் சொன்ன அந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், அப்புறம் கிராஃப் அனாலிசிஸ், இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து எப்படி அந்த வால்யூம் எப்படி ட்ரேட் ஆகுது பர் டேக்கு, இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு நீங்க பண்ணும்போது வந்து லாஸ் நிச்சயமா நார்மல் பர்சனுக்கு வராது. அதாவது லாஸஸ் வந்து இருந்தா கூட நான் ப்ராஃபிட் வச்சு மேக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எல்லாத்தையும் ஓகே. சோ யார் வேணாலும் ஷேர்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். கரெக்ட்டா வந்து கரெக்ட்டா டைம் பார்த்துட்டு பண்ணணும். அது இன்னொரு இது. ஓகே. சப்போஸ் கரெக்ட்டா நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு டெண்டன்சி உண்டு. எப்படின்னா கரெக்ட்டா பிரைஸ் ஏறும்போது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப இன்னும் ஏறும்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணா அப்ப அவங்களுக்கு அது கரெக்ட்டா டவுன் ஆகும். அதுலதான் மெயினா லாஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். கரெக்ட்டா வந்து அந்த ஏறும்போது ஏற விட்டு கரெக்ட்டா இப்படிதான் அதுக்குன்னு ஒரு ஃபால் இருக்கும். அந்த ஃபால்ல கரெக்ட்டா நம்ம கரெக்ட்டா இன்வெஸ்ட் பண்றது நம்மளோட ஸ்மார்ட்னஸ் இதுல. ஆனா இது கரெக்ட்டா அந்த வெயிட் பண்ணி டைம்க்கு கரெக்ட்டா வெயிட் பண்ணிட்டு பண்ணணும். சோ இப்போ நீங்க இவ்வளவு ஒரு யங் பர்சனா இருக்கீங்க. சோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களை பத்தி தெரிய வந்திருக்கும் இந்த மாதிரி நீங்க ஷேர்ஸ்ல எல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்கன்ட்டு. சோ உங்ககிட்ட வந்து எல்லாரும் அட்வைஸ் அண்ட் கவுன்சிலிங் கேட்பாங்களா?
இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இல்ல உனக்கு இது நீ பண்றியே எனக்கு சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. சோ அந்த மாதிரி நீங்க கைட் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு? என்னோட எல்லாரும் என்னோட கிளாஸ்மேட்ஸ் காலேஜ் மேட்ஸ் எல்லாமே கேட்டாங்க. ஓகே, அப்ப யங்ஸ்டர்ஸ்க்கும் அந்த ஷேர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து அது என்னன்னே தெரியல, ஒரு சில பேருக்கு எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு ஆனா கைட் பண்ற ஆள் இல்லன்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே, சோ நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க? சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே, இன்னும் கொடுத்துட்டே இருக்கேன். ஓகே ஓகே. சோ இப்போ இந்த ஷேர்ஸ் விஷயங்கள்ல வந்துட்டு இந்த ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் தவிர்த்து வேற ஏதாவது நம்மளுக்கு கெயின், அதாவது இப்ப இந்த கம்பெனிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுனாலயோ இந்த பர்டிகுலர் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனாலயோ ஏதாவது ஸ்பெசிபிக் பெனிஃபிட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இதனால எங்களுக்கு இன்னும் லாபம், இல்ல வந்து நான் இதுல இருந்து இந்த பயன் அடைஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? நீங்க சிம்பிளா சொல்லணும் வந்து ஃபினான்ஷியலா மணி மட்டும் இல்லாம வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் லைக் தெரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? அந்த மாதிரி நீங்க பாக்கும்போது வந்து உங்களோட நாலேஜ் சிம்பிளா நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி வெறும் இன்வெஸ்ட்மெண்டா மட்டும் இல்லாம இப்ப வந்து மத்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ண முடியும், அந்த ஹெல்பிங் ஆட்டிடியூட் அந்த மாதிரி தான். அதே மாதிரி பாக்கும்போது வந்து நிறைய நீங்க ஏன்னா இதனால வந்து நீங்க நிறைய படிக்க தோணும் உங்களுக்கு. அது நியூஸ் வந்து அப்டேட்டடா நீங்க இருக்கணும், குளோபல் லெவல்ல கரண்ட் அஃபேர்ஸும் தெரிஞ்சுக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு வரும். ஷேர் மார்க்கெட் மத்தெல்லாம் நீங்க மத்த மார்க்கெட்ஸ் ட்ராக் பண்ற மாதிரி இருக்கும். கோல்ட் மார்க்கெட், டாலர் மார்க்கெட், சம்டைம் ரியல் எஸ்டேட் கூட இதுல இன்வால்வ் ஆகும். அதனால நீங்க வந்து எல்லாத்துலயுமே நீங்க அப்டேட்டடா இருக்கவங்க வந்து இல்ல நல்ல வெல்வெஸ்ட் இருக்க முடியும். ஓகே ஓகே. சோ இப்போ வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், அதே சமயத்துல இன்டர்நேஷனல் ஷேர் மார்க்கெட்டும் நீங்க சொல்ற மாதிரி கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ நீங்க இன்டர்நேஷனல் ஷேர் மார்க்கெட்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? அண்ட் அப்படி பண்றதா இருந்தா உங்களுக்கு எந்த இப்ப பர்டிகுலர் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ற பர்சன் வந்து ரொம்ப அவங்கள நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்காங்களா? நாம அப்படி ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. ஓகே, பட் நீங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸும் ஃபாலோ பண்ணுவீங்க? frequently அப்பப்ப அட்லீஸ்ட் மெயினா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு இருக்காங்க அந்த மாதிரி ட்ராக் பண்றது. ஓகே, தட் இஸ் நம்ம இந்தியன் கம்பெனிஸ்ல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்த்து எவ்வளவு இருக்கு, இப்ப டெய்லி எவ்வளவு வந்து இது பண்றாங்க, பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிட்டு இருக்க, அந்த மாதிரி மெயினா ட்ராக் பண்ணுவேன். ஓகே ஓகே, நைஸ். இப்போ வந்து நீங்க ஆல்சோ இங்க 8th ஸ்டாண்டர்ட் அப்படினு சொல்றீங்க, நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்திருப்பீங்க இல்லையா? சோ உங்களோட படிப்பு எக்ஸாம்ஸ் அகாடமிக்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்திருக்கும். அந்த சமயத்துல எப்படி நீங்க இப்ப ஷேர்லாம் வந்து பார்க்கணும், அந்த நீங்க சொன்ன டைமிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த டைம் டு அந்த டைம் இது முடிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அப்படி நீங்க எப்படி இத ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்க ஆரம்ப காலத்துல? மார்க்கெட்ல இருந்து நான் போகும்போது கரெக்டா முடிச்சிரும். ஓகே, இன்னும் வந்து கரெக்டா வந்து நான் வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு 1.5 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் வந்து ஜெனரல் ஷேர்ஸ் வந்து ட்ராக் பண்ணிட்டேன், அந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டே வருவேன். பட் ஆனா உங்களுக்கு ஸ்கூல் ஒர்க் கூட அது இன்டரப்ட் ஆகலையா? என்னோட விளையாடுற டைம்ல கரெக்டா இந்த பாத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி சரி, அது மட்டும் கிடையாது, இது ஒரு பாகம் தான் உங்களோடதுல. நீங்க ஒரு செஸ் சாம்பியன் கூட. சோ செஸ்ல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? சதுரங்க வேட்டையில முதல்ல ஒரு 6th standard ஆரம்பிச்சேன். எனக்கு அப்ப என்னன்னா வந்து பேசிக் மூவ்ஸ் வந்து கரெக்டா எனக்கு ஆர்ட்ஸ் மூவ் கரெக்டா அப்ப வராது. முதல்ல 6thலயே ஆரம்பிச்சேன், அப்புறம் வந்து நல்ல விட்டேன். அப்புறம் தற்செயலா நினைச்சேன் போர்டு ஜெனரலா என்ன கேம்ஸ் ஆடலாம் பார்க்கும்போது செஸ் போர்டு மொத்தம் ரொம்ப நாள் ஆச்சு ஆடின்னு சொல்லிட்டு அதுல எடுத்து அந்த போர்டு வச்சிடலாம். அந்த ஆர்ட் போர்டு வந்து எங்க வீட்டுல வந்து பேசிக் மூவ்ஸ் மொத்தம் என்னோட பேரண்ட்ஸ் தெரியும். சோ இப்போ ஒரு இமேஜ் வந்திருக்கு உங்களோட செஸ் நீங்க விளையாடுற மாதிரி, அந்த இமேஜ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்க ஃப்ரெண்ட் கூட நீங்க உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கிற மாதிரி சாம்பியன்ஷிப் இமேஜ், அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது எப்படி நான் அங்க ஒரு இமேஜ் வருது பாருங்க, இது ஏதாவது காம்படிஷன் அப்பவா? ஆமா, அந்த காம்படிஷன் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்படி போன வாரம் வந்து ஒரு 2 weeks பேக் முன்னாடி வந்து ஒரு காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். ஓகே, அப்போ வந்து எப்படின்னா வந்து நாங்க மொத்தம் வந்து 16 போர்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் 32 members வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். சாம்பியன்ஷிப் மாதிரியா இது? சாம்பியன்ஷிப் மாதிரி ஸ்டேட் லெவல் செஸ் டூர்னமென்ட் இது. ஹெர்குலஸ் அந்த சைக்கிள் அவங்க கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அந்த SBIOA வென்யூ. ஓகே ஓகே, அங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நாங்க எல்லாரும் ஒரு சில போர்ட்ஸ் முடிச்சிட்டாதான் உங்களுக்கு அந்த இது இருக்கும். கரெக்டா நாங்க முடிகிற ஸ்டேஜ்ல போய் எடுத்த போட்டோ தான் அந்த இது. ஓஹோ, சோ இந்த மாதிரி நீங்க செஸ் வந்து நீங்க எப்படி யார் மூலமா கத்துக்கிட்டீங்க? கிளாसेस ஏதாவது போய் கத்துக்கிட்டீங்களா? கிளாसेस நான் இது வரைக்கும் போனதே இல்ல, செஸ் கிளாसेस எதுக்குமே நீங்க கிளாसेसே போனது இல்ல. அப்ப எப்படி உங்களுக்கு அந்த கேம்ல இன்ட்ரஸ்ட் வந்து நீங்களே உங்க செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா? பேசிக் மூவ்ஸ் மட்டும் என்னோட பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், ஸ்லோவா வந்து ஆன்லைன் இதுல வந்து பிளேஸ் வர ஆரம்பிச்சேன். அதுல வந்து புதுசு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். நிறைய விளையாடி மேக்ஸிமம் கேம்ஸ் நிறைய விளையாடணும், சிம்பிளா சொல்லணும் உங்களுக்கு. ஓகே ஓகே, நீங்க எவ்வளவு கேம்ஸ் நீங்க விளையாடுறீங்க அவ்வளவு எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி வந்து கேம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அனலைஸ் பண்ணுவேன். சோ எங்கெங்கெல்லாம் பெட்டர் மூவ்ஸ் பண்ணிருக்கலாம் சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒரு half an hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கரெக்டா வந்து மாத்தி மூவ் வச்சிட்டோம், இங்க கரெக்டா வந்து இங்க கொஞ்சம் பெட்டர் வச்சிருக்கோம், இங்க கரெக்டா வச்சிருக்கோம்,
என்னென்ன கவுண்டர்ஸ் கொடுத்துருக்கலாம் சொல்லிட்டு பொறுமையா யோசிப்பேன் ஒரு மூவ்ஸ்க்கும். ஓகே, சோ நீங்க அதை ஆடுறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா சிந்திச்சு பாக்குறீங்க அதை நம்ம என்ன பண்ணிருக்கலாம் ஒரு ஃபீட்பேக் மாதிரி உங்களுக்கே நீங்க கொடுத்துக்கிறீங்க. முக்கியமா பிராக்டிஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சோ இதுலயும் ஷேர் மார்க்கெட்லயும் ரெகுலரா பார்த்துட்டே இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி இந்த இதுலயும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. சோ இப்போ நீங்க செஸ் இந்த விளையாட்டு இதனால உங்களுக்கு உங்களோட ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கா? ஏன்னா மெமரி, திங்கிங் எல்லாமே வந்து என்ஹான்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா செஸ் மூலமா? சோ இது பிரெயினுக்கு ஒரு ஆக்டிவிட்டி. சோ அதனால உங்களோட அகாடமிக்ஸ் ஹெல்ப் ஆயிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அகாடமிக்ஸ் ஹெல்ப் இருக்கு. எப்படி சொல்றது, பிளான் பண்ற ரேலஸ் பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா நீங்க செஸ் ஜெனரலா ஆடும்போது பயங்கர பிளானிங் ரொம்ப நீங்க லாங் நிறைய மூவ்ஸ் பிளான் பண்ற மாதிரி இருக்கும். சோ என்னோட லைஃப்ல அகாடமிக்ஸ் மட்டும் இல்லாம ஓவராலா வந்து லாங் டர்ம்ல பிளான் பண்ண எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. ஓஹோ, தட் இஸ் பிளானிங் டு செஸ் ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்றீங்க. சோ இப்போ வந்து செஸ் வந்து நீங்க வந்து யாராவது பர்టిక్యులர் பிளேயர்ஸ் ஃபாலோ பண்ணி டிஃபரண்ட் அதுலயும் சில ஸ்டைல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ நீங்க அந்த மாதிரி ஏதாவது பர்టిక్యులர் ஸ்டைல் ஃபாலோ பண்றீங்களா? இந்த மாதிரி கேம், இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் கேம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா? ரெகுலர் செஸ் ரூல்ஸ் அந்த மாதிரி தான் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? ரெகுலர் செஸ் சில பிளேயர்ஸ் சம் ஸ்பெஷாலிட்டி மாதிரி மூவ்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? சோ அவங்க கோச்சிங் கொடுக்கும்போது அந்த மாதிரியான மூவ்ஸ் வரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா? ஸ்டாண்டர்ட் அந்த நான் என்னோட ஓபனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து சப்போஸ் ஒயிட் கலர்னா E4 or D4. ஓகே, மோஸ்ட்லி அத ஒயிட் கலர் வேணா வந்து E4 அப்படி எடுத்து D4 யூஸ் பண்ணேன். சப்போஸ் எனக்கு பிளாக் வருதுன்னா சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி வந்து ஒன்னு D5 இல்ல E5 இல்லாட்டி வந்து F6 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஓகே ஓகே. சோ இப்போ நீங்க செஸ் கேம் விளையாடும் போது உங்களோட திங்கிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேம்ல தான் இருக்குமா, இல்ல நீங்க வேற ஏதாவது லைக் ஸ்மால் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பீங்களா? பசில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இந்த சென்ஸ் சில பேர் வந்து அடிஷனலா ஏதாவது குறிப்பு டிப்ஸ் இந்த மாதிரி வச்சுப்பாங்க இல்லையா? இப்படி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியா இன்னும் பண்ண முடியும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கா? டிப்ஸ் போத் யூஸ் பண்ணி என்ன ஆப்பரண்ட் என்னென்ன மூவ் வைப்பான்னு மாதிரி கெஸ் பண்ணி எடுப்பேன். அந்த பிரெடிக்ட் பண்ணனும்னு சொல்லுவாங்க, அந்த பிரெடிக்ஷன் பண்ணுவேன். ஓகே, மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நீங்க வந்து ஸ்டார்டிங் கேம்ஸ் மாதிரி தெரியாது, வீடியோ கேம் வர்சஸ் எண்ட் கேம்ஸ்ல போகும்போது வந்து மோஸ்ட்லி இந்த மூவ் எப்பாடு ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும் ஈஸியா. ஓஹோ, அது நீங்க உங்களோட பிராக்டிஸ்னால எக்ஸ்பீரியன்ஸ்னால அந்த மாதிரி உங்களுக்கு வருது. ஏன்னா இந்த மூவ்ஸ் ஒரு சில கவுண்டர் மூவ்ஸ் கொடுக்கணும், மோஸ்ட்லி ப்ரெடிக்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஓகே, சரி அவ சப்போஸ் அந்த மாதிரி வச்சு அந்த ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அவ அந்த மாதிரி வச்சு நான் இந்த மாதிரி கவுண்டர் வைக்கணும், என்னென்ன கவுண்டர்ஸ் வைக்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பேன். ஓகே ஓகே. மோஸ்ட்லி எனக்கு போர்டுல தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ரேரா நெக்ஸ்ட் போர்டு மத்த போர்ட்ஸ் ரொம்ப பார்க்க மாட்டேன், மோஸ்ட்லி என்னோட போர்டுல தான் இருப்பேன். ஓகே ஓகே ஓகே. சோ நீங்க எது பிரெஃபர் பண்ணுவீங்க, Black ஸ்டார்ட் பண்றதா இல்ல Whiteல ஸ்டார்ட் பண்றதா? ரெண்டுமே ஓபனா தான் வச்சிருப்பேன். ஓகே, சில பேருக்கு எனக்கு இது நான் இதுல ஸ்டார்ட் பண்ணா மோஸ்ட்லி கேம்ஸ் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்படி இல்ல, ரெண்டுமே மிக்ஸ்டா ரெண்டுமே நீங்க வின் தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ வண்டர்ஃபுல், கிரேட். இப்போ வந்து நீங்க செஸ் பத்தி பேசியாச்சு, அடுத்ததா உங்களோட தேர்ட் கேரக்டர் அவதார் பத்தி நாம பேச போறோம். நியூமராலஜில உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? எனக்கு வந்து எப்படி நியூமராலஜினா என்னன்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா விவரிச்சு? ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஐடியா இருக்கும், நியூமராலஜினா இது ஜஸ்ட் நேம்ல மட்டும் அந்த லெட்டர்ஸ் ஆட் பண்றது நியூமராலஜி நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ நியூமராலஜினா ஜெனரலா அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா பிரீஃபா? நியூமராலஜில பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுடைய பேரையும் பிறந்த தேதியை வச்சு அவங்கள பத்தி வந்து அவங்களோட பாசிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ், நெகட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஒகேஷன், அப்புறம் அவங்களோட பர்சனல் லைஃப் ஓரளவுக்கு எப்படி இருக்கும்ன்றத ஜட்ஜ் பண்ணிடலாம். ஃபினான்ஷியலாவோ இல்ல கேரியர் வைஸோ அது வேணும் வந்து நீங்க ஒரு நியூமராலஜி அந்த டேட்டை பத்தி பேரை வச்சு சொல்லிடலாம். ஓகே ஓகே. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஃபோன் நம்பர்ஸ் வச்சு லக்கி ஃபோன் நம்பர்ஸ் அதுவும் நீங்க இது பண்ணலாம். பட் ஆனா இது நீங்க அந்த அதுக்கு வந்து அதுக்கான கான்செப்ட் எப்படி? இப்ப அந்த நேம் அண்ட் நம்பர் வச்சு நீங்க ஏதாவது ஒரு கால்குலேஷன் மாதிரி போடுவீங்களா? ஆமா, அது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இந்த மாதிரி தான் இருக்கா ஏதாவது? இல்ல இப்போ எப்படி சிம்பிள், இப்போ வந்து ஒரு ஆல்பபெட்ஸ்க்கு வந்து ஒரு நம்பர்ஸ் உண்டு. ஓஹோ, ஓகே. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா A வந்து A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அந்த 1 நம்பர் 1. ஓகே. அதே மாதிரி B2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கு உங்களுக்கு 26க்கு அப்புறம் அந்த ஆர்டர்ல. ஓகே ஓகே ஓகே. அதனால கரெக்டா வந்து அவங்களோட ஸ்பெல்லிங்ஸ் ஏத்த மாதிரி வந்து ஒரு ஆல்பபெட் அந்த ஒரு நம்பர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணு டோட்டல் பண்றது அவ்வளவுதான் ஜஸ்ட். ஓகே ஓகே. சோ அந்த வர நம்பர் மூலமா உங்களுக்கு அந்த ஒரு நம்பர் நம்ம டோட்டல் பண்ணி வர நம்பர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நான் வந்து புக்ல படிச்சிருந்தேன். ஓஹோ, புக்ல படிச்சிருக்காம வந்து என்னோட நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன். இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு எனக்கு அனலைஸ் பண்ண சான்ஸ் கிடைச்சது. அது எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா வந்து 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எனக்கு ஒரு ஹாபிட் உண்டு, என்னோட எல்லா கிளாஸ்மேட்ஸ் கிட்டயும் அவங்களோட நேம், போன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வாங்கி வச்சிருவேன். ஓகே ஓகே. அப்புறம் அப்ப என்னாச்சு வந்து நிறைய எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே வாங்குறேன். எனக்கு ஒரு 40 பேர் சொல்லையா கிடைக்கும் அந்த இதுல டேட் ஆஃப் பர்த் 40 டேட் ஆஃப் பர்த் என்கிட்ட இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்ப டேட் ஆஃப் பர்த்லாம் வாங்கி. ஓகே. ஏன்னா எனக்கு அப்புறம் கரெக்டா ரொட்டேஷன் வேற இருந்துச்சு. எனக்கு 5th கரெக்டா முடிஞ்சா 6th 1 7th 1 எனக்கு இன்னும் வெரைட்டி நிறைய பேர் கிடைக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே ஓகே. அது அப்படியே அந்த வெள்ளாத்த அப்படியே 100 150 டேட் ஆஃப் பர்த் அப்படியே கிடைச்சிச்சு எனக்கு. ஓகே ஓகே. அதை வச்சு என்ன பண்ணேன் வந்து இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து
பாக்கும்போது வந்து இந்த டேட்ல இருக்கவங்க இல்ல இந்த மந்த்ல பிறந்தவங்க சிமிலாரிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி கெஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு சில கேரக்டர் சிமிலாரிட்டிஸ். ஓகே. சப்போஸ் இப்ப சும்மா உதாரணம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கண்டிப்பா நிச்சயமா ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கு. ஆக்சுவலி எனக்கே நான் கேட்டுக்கணும்னு நினைச்சுக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து இப்ப பிப்ரவரி நவம்பர் மந்த்ல பிறந்தவங்க மோஸ்ட்லி வந்து அப்பா செல்லமா இருப்பாங்க பெரும்பாலும். ஓஹோ ஓகே. ஓகே. அதே மாதிரி வந்து அம்மா கூட வந்து மோஸ்ட்லி சின்ன சின்ன ஃபைட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே. இது வந்து மந்த் வச்சு பாக்கும்போது ஓகே. இது வந்து சப்போஸ் வந்து நீங்க பிறந்த தேதி 1 இல்ல அந்த மாதிரி இருக்கீங்கன்னா வந்து 1ல பிறந்தவங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பயங்கர டாக்கட்டிவா இருப்பாங்க. அவங்க இண்டிபெண்டன்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு புது ஒர்க்க ஸ்டார்ட் பண்ற இனிஷியேட்டர்ஸா இருப்பாங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய எங்கேஜா இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். ஓஹோ. அதாவது அந்த அவங்களோட குணாதிசயங்கள் அந்த ஒரு நம்பர்ல வச்சு நீங்க சொல்றீங்க. ஓகே. சோ இந்த மாதிரி நீங்க வந்து சொன்னதுல வந்து ரொம்ப டிஃபரெண்டான இல்ல ரொம்ப நீங்க நினைச்சு சிரிக்கக்கூடிய அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா? இவங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரெண்டுக்கு பார்த்து சொன்னேன் கரெக்டா அது மேட்ச் ஆச்சு அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இல்ல மெமரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமா, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஓகே. ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியுமா? எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஸ்பெசிஃபிக்கா இவங்களுக்கு இது பார்த்து சொன்னேன் இவங்க அவங்கள பத்தி கரெக்டா என்னால சொல்ல கேஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஏதாவது? நிறைய பேர் சொல்லும்போது வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க, என்னோட டீச்சர் ஒருத்தவங்க வந்து அவங்களோட டாட்டர்ஸ் 2 பேர் கேட்டிருந்தாங்க. என்னன்னா வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு டாட்டர் வந்து எனக்கு 2 பேர் இருந்தாங்க. அந்த சின்ன பொண்ணு இவங்க பொறுத்தவரைக்கும் படிக்கவே மாட்டா, ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்டா தான் வந்து கேட்டாங்க என்கிட்ட கேட்கும் போது. அப்ப வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் வந்து ஆக்சுவலி நீங்க என்கரேஜ் பண்ணி தான் நல்லா படிப்பா, அதே மாதிரி அவளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவளுக்கு அந்த பொண்ணுக்கு நான் பார்க்கும்போது வந்து அவளோட பிறந்த தேதி வந்து 7 இருந்துச்சு. அதுல இருக்கும்போது என்னன்னா வந்து ஜெனரல் படிப்புல ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஆனா வந்து அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் நல்லா பண்ணுவாங்கன்ற மாதிரி இது சொல்லிட்டு இருந்தா. எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் அதே மாதிரி டிராயிங் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கு. நீங்க எல்லாம் போட்டு நல்லா ஷைனா வாடுற மாதிரி சொல்லி இதா சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ சரி இதை போட்டு பார்த்தாங்க, சும்மா ஒரு ஹாபியா போட்டாங்க இந்த மாதிரி. மெயினா ஸ்போர்ட்ஸ்ல வந்து இந்த வாலிபால் த்ரோபால் அந்த மாதிரி சும்மா பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. அப்புறம் வந்து அவ சும்மா வெள்ளாத ஆரம்பிச்சாங்க. போட்டு விட்டேன், சரி சொன்ன மேட்ச் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி போட்டு இப்போ நிறைய கப்ஸ் மெடல்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கு. அவங்க அதுல அச்சீவரா இருக்காங்க. அவங்களோட டேலண்ட் அதுல இருந்திருக்கு. உங்க மூலியமா அது நீங்க அன்டாப் பண்ணி சொன்னனால வந்து அவங்க கரெக்டா அவங்களும் அந்த டீச்சரும் கரெக்டா கேட்டுக்கிறாங்க, கரெக்டா போட்டாங்க, அவங்களுக்கு அந்த ஷைன் ஆயிடுச்சு நல்லா. கிரேட் கலாவதி, அமேசிங். இப்ப வந்து நீங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா இதுல இருந்து இந்த எல்லாத்துல இருந்து இந்த நம்பர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்பர் விஷயம் மூலியமா நீங்க வந்து நிறைய ரிஜிஸ்டர் பண்றீங்கன்னு சொல்லி தெரிய வருது. சோ இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து மேக்ஸோ இல்ல நம்பர் கால்குலேஷன்ஸ்னாலே வந்து கொஞ்சம் ஒரு அவர்ஷன் இருக்கும். எல்லாருக்கும் அது ஈஸியா வந்துராது இல்லையா? சோ அந்த மாதிரி அவர்ஷன் இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து தட் இஸ் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் லெவல்ல ஒரு கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் திங்கிங் நம்பர்ஸ்ல திங்க் பண்றதுக்கும் ஏதாவது ஐடியா இல்ல டிப்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா அவங்க கிட்ட? அது சுத்தமா இப்ப எனக்கு மேக்ஸே பிடிக்காது, கணக்கு போடவே பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் பாஸ் ஆற அளவுக்காச்சும் ஏதோ பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எப்படி என்னோட ரீடிங் ஸ்டைல் வந்து ரொம்ப வினோதமா இருக்கும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். எப்படின்னா நான் பாத்துக்கிட்டு ஏதோ சம்மே போடுவேன். ஓ அப்படிங்களா? நிஜமாவா? நிஜமாவே அப்படிதான். உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஆனா வரும் சம் போடுறதுக்கு. ஆமா, காது பார்த்து கேட்டு இருக்கோம். என்னோட மவுத் பார்த்து கரெக்டா நம்பர் சொல்லிட்டே போட்டுட்டே இருக்கோம். சரி நிறைய பேர் அந்த பாதி கேட்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அவங்களுக்கு கரெக்டா கேல்குலேஷன்ஸ் கரெக்டா வரும். இது வந்து அவங்க ஒரு ஹாபி மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கேல்குலேஷன்ஸ் வந்து அவங்க சும்மா கேஷுவலா அப்பப்போ இந்த மாதிரி போட்டுட்டே இருக்கலாம். கால்குலேட்டர் அவாய்ட் பண்ணிட்டு சும்மா அவங்களே சின்ன கேல்குலேஷன்ஸ், சப்போஸ் எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க எக்ஸ்பென்ஸ் டோட்டலிங் பண்றது, இந்த மாதிரி என்ன அவங்க பேசிக் கால்குலேஷன்ஸ் பண்ணிட்டே வரலாம். இப்போ எல்லாமே நம்ம மொபைல்லயும் கால்குலேட்டர் யூஸ் பண்ற அவாய்ட் பண்ணாங்கன்னா வந்து கரெக்ட்டா அவாய்ட் பண்ணிட்டு கையில நிறைய போட்டுட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும். சோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட் கால்குலேஷன் அப்படியே நிறைய வரும். அதனால வந்து நான் வந்து இப்படிதான் பண்ணுவேன் ஒரு சில. அதே மாதிரி வந்து ரொம்ப நேரம் வந்து இப்படி நான் வந்து புதுசா ஆரம்பிக்க ரொம்ப நேரம் எடுத்துப்பேன். ஆனா நான் ரொம்ப நேரம் எடுத்தாலும் அந்த ஒரு வாட்டி போட்டாலும் வந்து என்னோட மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆயிடும். பொறுமையா ஸ்பெண்ட் பண்ணி போடுவேன். நிறைய பேர் வந்து நிறைய சம்ஸ் கவர் பண்ணுன்ற தாட்ல வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அவசரமா போடுவாங்க. அவங்களுக்கு அது அடுத்த நாள் எக்ஸாம் வரைக்கும் தான் இருக்கும். சப்போஸ் அது மேபி ஒரு மைண்ட் அந்த இது மிட்டம் டெஸ்ட் அந்த மாதிரி ஷார்ட் டெஸ்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து நீங்க வந்து பொறுமையா போட்டீங்கன்னா வந்து ரொம்ப நாள் அந்த மைண்ட்ல நிக்கும். அவ்வளவு ஈஸி மறக்க மாட்டீங்க. நிச்சயமா அது நிறைய பேஷன்ஸா நிதானமா போடும்போது வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து
நிறைய பேருக்கு என்ன எங்க மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இத ஒரு சில பேர் வந்து மக் பண்ணுவாங்க, அது தப்பாவும். ப்ராப்ளமே ஃபுல்லா மக் பண்ணிட்டு ரிசல்ட் போட்டு அப்புறமா எழுதுவாங்க ரிட்டன்ல. கண்டிப்பா கேள்விப்பட்டேன். ஒரு ஸ்டெப்ஸ்மே மக் அடிப்பாங்க சம்டைம்ஸ் பக்காவே அந்த மாதிரி. அப்படி அந்த மாதிரி பண்றவங்களுக்கு நிச்சயமா அது வந்து எக்ஸாம்ல போய் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதே மாதிரி வந்து சாப்டர்ஸ் சூஸ் பண்ணும்போது கரெக்டா சூஸ் பண்ணணும். ஓகே. இப்ப என்ன பண்ணுவாங்க வந்து எல்லாத்தையும் கவர் பண்றன்ற பேர்ல எதுவுமே வந்து ஒரு நிறைய போடணும்ன்ற தாட்ல வச்சுப்பாங்க. கம்மியா போட்டாலும் வந்து கரெக்டா போடணும்ன்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. அங்க வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகே. சோ இப்போ வந்து முக்கியமா அவங்களை பார்க்கும்போது கலாவதி என்ன எனக்கு தோணுதுன்னா, நீங்க இத்தனை விஷயங்களையும் ரொம்ப ஆர்வமா ரொம்ப ஆசையோட பண்ணிருக்கீங்க. அதாவது யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கல, உங்களோட அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அண்ட் எல்லாமே நீங்க செல்ஃப் லேர்ன், அதாவது எதுவும் கிளாஸஸ்னு ஸ்பெசிஃபிக்கா போகாம, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா டியூஷன்ஸ் போகாம யாராலையும் படிக்கவே முடியறது இல்லைன்ற சிச்சுவேஷன்ல அகாடமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. சோ நீங்க டியூஷன்ஸ் எதுவுமே கிளாஸஸ் போகாம எப்படி உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நீங்க எப்படி சந்திச்சீங்க? பிளஸ் இதையும் எப்படி அழகா நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, இதை பத்தி சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு அது ஹெல்ப்பா இருக்கும். எப்படி பேரலா பேலன்ஸ் பண்றதுன்னு, டியூஷன் கிளாஸஸ் போகாம எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்கன்னு. எப்படின்னா வந்து என்னோட சிம்பிளா பார்க்கும்போது வந்து கரெக்டா முதலே வந்து எல்லாம் எதுவா இருந்தாலும் கேம்பஸ் சூஸ் பண்ணிப்பேன். எல்லாத்தையும் படிக்க மாட்டேன் நான், சிம்பிளா சொல்லணும்னா. ஓகே. ஃபோக்கஸ் பண்ணி வந்து இதை பிளான் பண்ணி கரெக்டா எனக்கு இது வரும், இது ஒத்து வராது. ஒரு சில கத்துக்க முடியும், ஒரு சில கத்துக்க முடியாது. அந்த மாதிரி சாப்டர்ஸ் பார்த்துட்டு கரெக்டா சூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டே வருவேன் ஓரளவுக்கு. ஓகே. அதே மாதிரி வந்து இது பொறுத்த வரைக்கும் வந்து சம்டைம்ஸ் டைம் வந்து கொஞ்சம் வந்து பேலன்ஸ், சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிப்பேன். மேபி ரொம்ப க்ளோஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது வந்து மூணுமே எப்படி இருந்தாலும் வந்து செஸ் வந்து மோஸ்ட்லி செஸ்ஸும் ஷேரும் டெய்லி மோஸ்ட்லி பண்ணிட்டே இருப்பேன். நியூமரல்ஸ் வந்து அப்பப்போ வீக் டேஸ் அந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்ல படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப. ஓகே. ஓகே. கேட்கும்போது நான் எல்லாருக்கும் கேஷுவலா அப்படியே ஸ்கூல்ல சொல்றேன், காலேஜ் சொல்றேன், அப்படியே அந்த மாதிரி சொல்லுவேன் கேஷுவலா. அப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு இப்ப நீங்க ஜஸ்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணாமே கூட உங்களால சொல்ல முடியும். உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு இப்ப இல்லையா? ஓகே. ஓகே. சோ இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி இன்னும் உங்களோட ஃபியூச்சர் நீங்க இவங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, எங்களோட டேலண்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை வந்து இன்னொரு 5 years from now நீங்க எந்த மாதிரி அதை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பர்டிகுலர் ஆம்பிஷன் கோல் ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? விஷன் இதுதான் இந்த மாதிரி ஒரு இதுவா பர்சனா ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? ஸ்பெசிஃபிக்கா ஆம்பிஷன் இல்ல. ஓகே. ஓகே. பட் ஆனா நீங்க வந்து இது எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்பீங்க இப்போ? ஆமா, அதுக்கு ஆனா விடுற ஐடியா இல்ல. ஆனா ஸ்பெசிஃபிக்கா வந்து இது ஒரு என்ன கேரியரை நான் பிளான் பண்ணல. ஓகே. ஓகே. கேரியர் வந்து வேற அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் இதுல அந்த மாதிரி கன்சல்டன்சில அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகே. கிரேட் கலாவதி. ஐ மீன் இந்த மாதிரி வந்து எவ்வளவு பேஷனேட்டா நீங்க ஃபாலோ பண்றது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து அதாவது அகாடமிக்ஸையும் பேலன்ஸ் பண்ணிட்டு பண்ண முடியும்னு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க வந்து இருந்துட்டு இருக்கீங்க. ஒரு யங் டைம் ஐ மீன் ஏஜ்ல நீங்க இவ்வளவு விஷயங்கள் சைமல்டேனியஸா அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கும் போது பொதிகை சார்பில் எங்களோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மேலும் மேலும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் தொடரணும், நிறைய நீங்க இந்த சொசைட்டிக்காக எங்களுக்காக பண்ணணும். சோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நாங்க பண்ணிக்கிறோம். பொதிகைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சோ எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க பாக்குற நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப அது பெனிஃபிஷியலா இருக்கும் நிச்சயமா. சோ இப்ப நம்ம அடுத்ததா செய்திகள் பார்க்க போறோம். சோ பொதிகையில செய்திகள் வந்துட்டே இருக்கு.